பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் எண்ணங்களும் நினைவுகளையுமே நம்ம வழிநடத்துகிறதா இருக்கிறதுனாலே கர்த்தர் நம்மை குறித்து எண்ணிருக்கிறதான நினைவுகளும் பரிசு வேதாமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்லியிருக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பதித்து கொண்டு தேவனை மையப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் ஒருவனையும் நியாயத்திருக்கிறதில்லை, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயத்திருக்கும் என்று சொல்கின்றார். அப்போ தேவனுடைய வசனம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்காமல் போனால் கடைசி நாட்கள் அந்த வசனமே நம்ம நியாயத்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறதுனாலே தேவனுடைய வசனத்துல நம்மை குறித்து என்ன நினைத்து சொல்லி இருக்கிறாரோ, என்ன வார்த்தைகளெல்லாம் அதனுடைய நினைவை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பதித்து கொண்டு தேவனை நாம் மையப்படுத்தலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமில்லதான வசனத்தினால தாங்குகிறவராயிருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் எதன் மூலமாக தாங்கி கொண்டிருக்கான்னு சொன்னா அவருடைய வார்த்தையின் மூலமாக தாங்கி கொண்டிருக்கிறார். சகலத்தை தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையினாலதான் எல்லாம் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சூரியன் கீழே விழாது இருக்கிறதோ, சந்திரன் கீழே விழாது இருக்கிறதோ, நட்சத்திரங்கள் கீழே விழாது இருக்கிறதோ, எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினால கர்த்தர் சொல்லி இருக்கிறது தான் எனக்கு நடக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையில நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அவைகளெல்லாம் எடுத்து இருதயத்துல பதித்து கொண்டு தேவனை மையப்படுத்துவதாக இருக்க வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கின்றார். அப்போ தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தால் எந்த ஒரு மனிதனும் மரணத்தை காண மாட்டான்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ தேவனுடைய வார்த்தை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. ஆகையினால தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால், அவர் மேல் நம்பிக்கை அன்பா இருப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவினால் அந்த வார்த்தையின் பிரகாரம் நடத்தப்படுவோம் என்று சொன்னால் நாம் வெற்றி வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லுகின்றார். ஆகியனால தான் கர்த்தர் சொல்லி இருக்கத்தான் எனக்கு நடக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசித்து தேவனை மையப்படுத்த வேண்டும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தைகள் ஒன்றையும் தரையிலே விழுந்து போகிறதுக்கு விடுகிறது கிடையாது. ஆகியனால கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிறதான வார்த்தைகள் தான் நமக்கு நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்து அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பதித்து கொண்டு விசுவாசத்தோடு தேவனை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்றார். அப்ப அந்த வார்த்தை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன்னு சொல்லி இரவு பகல நாம் தேவனை ஆராதிக்கிறதாக இருக்கணும். இந்த வசனத்தை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இளைப்பாறுதல் தருகிறான்னா மரித்த பிற்பாடு ரெஸ்ட் இன் பீஸ் கல்லறையில் போடுறாங்களே, அப்படி போல மரித்த பிற்பாடு தான் நினைச்சு கொள்றாங்க. இல்லை பிரியமானவர்களே, இளைப்பாறுதலை நாம் இந்த உலகத்துல வாழும் போதே தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து காண்பித்தார். இது ஒரு சேலஞ்சிங் காலிங். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லார் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பாவத்தில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், மரண பயத்தில் இருந்தாலும், பிசாசு போராட்டத்தில் இருந்தாலும், தரித்திரத்தில் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், பல விதமான அறியாமையிலும் பயங்களிலும் கவலைகளில் இருப்பீர்கள் சொன்னாலும் கூட நீங்க இருக்கிற நிலவரத்திலேயே இடத்துல வருவீர்கள் சொன்னால் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறேன் சொல்லுகின்றார். அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு வாழ்ந்த நாட்கள்ல அப்படி செய்ததை நாம் பார்க்கின்றோம்.
ஒரு குருடன் பார்வை இல்லாமல் இருக்கிறவனுடைய வாழ்க்கையில இலைப்பாறுதல் அற்றதான தன்மை, இயேசு கிறிஸ்து அவனுக்கு பார்வை அளித்து அவனுக்கு இலைப்பாறுதலை தருகின்றார். ஒரு குஷ்டரோகி தன்னுடைய வாழ்க்கையிலே குஷ்டரோகமாய் இருப்பது அவனுக்கு இலைப்பாறுதல் அற்றதான தன்மை, இயேசு கிறிஸ்து அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி அவனை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனுக்கு அவர் திமிர்வாதக்காரனாக இருப்பது அவனுடைய வாழ்க்கையில் இலைப்பாறுதல் அற்றதான தன்மை, அவன் திமிர்வாதத்தை நீக்கி அவனுக்கு சுகம் கொடுத்து அவனுக்கு இலைப்பாறுதலை தருகிறார். மரித்தவனை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறதான ஜனங்களுக்கு இலைப்பாறுதல் அற்றதான வாழ்க்கை, மரித்தவனை உயிரோடு எழுப்பி காண்பிக்கிறார். பிசாசினால் அகப்பட்டதான மனிதர்களுக்கு பிசாசினால பிடிக்கப்பட்டபடினால அதோட வாழ்க்கையில் இலைப்பாறுதல் அற்றதான தன்மை, இயேசு அவர்களிடத்துல பிடித்திருந்த பிசாசுகளை எல்லாம் துரத்தி அவர்களை விடுதலை ஆக்குகிறவராயிருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, எந்த விதமான காரியத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இருக்கிற நிலவரத்தில் அப்படியே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லி இருக்கிறதுனாலே நான் விசுவாசித்து தேவனை மையப்படுத்தலாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வாழ்க்கையில இலைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தாவே இன்றைக்கு நீங்க இலைப்பாறுதலை நடத்த போறீங்க, அதுக்காக சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம தேவனை ஆராதிக்க வேண்டியது எப்படி என்றால் இப்படித்தான் ஆராதிக்கணும். கர்த்தாவே, ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறது தான் நடக்கும், அவர் நினைத்தபடித்தான் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறான். அவருடைய நினைவுகள் எல்லாம் உயர்ந்த நினைவுகளா இருக்கிறதுனாலே அந்த நினைவுகளை நம்முடைய இதயத்தை பயத்துக் கொண்டு தேவனை மையப்படுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இலைப்பாறுதலை நடத்துகிறதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்தும். அடுத்ததாக யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கு, அது பறிவிடப்பட வந்தேன் என்று சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து ஜீவன்ல பறிவிடப்படுத்துறதுக்காகத்தான் இந்த உலகத்துல மனிதனாக அவதரித்து வந்தார். அப்ப அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் விசுவாசிக்கணும். ஏனென்றால் வானமும் பூமி எழுதி போனால் அவருடைய வார்த்தைகள் எழுதி போகாதுன்னு சொல்லி இருக்கிறதுனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் எனக்கு ஜீவனை கொடுத்து ஜீவன்ல பறிவிடப்படுத்துறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இருதயத்துல பயத்துக் கொண்டு தேவனை மையப்படுத்தும் போது நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுகிறோம். ஆபிரகாம் அதே தான் செய்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானா என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வழிமுறையை தான் கர்த்தர் நமக்கும் கற்றுத் தருகிறார். தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து தேவனை எப்பொழுதும் இரவு பகல நாம் மையப்படுத்துவதாக இருக்கின்றன. வேற கட்டுக்கத்துகள் அல்ல, மற்ற நிகழ்ச்சிகளை அல்ல, இரவு பகலும் உலக காரியங்கள் அல்ல, லௌகிக துக்கங்களை அல்ல, மற்ற காரியங்களை எல்லாம் இரவு பகலும் தியானித்துக் கொண்டிருக்கிறா இருக்காமல் தேவனுடைய வார்த்தை இரவு பகலும் தியானித்து தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனை என்னை பறிவிடப்படுத்துகிறவராக இருக்கிறதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உம்மையை ஆராதிக்கிறேன். இப்படி சொல்றதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரு, உங்கள் விசுவாசத்தை உங்களுக்காக கடவுது என்று சொல்வார். ஆகிய நல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தைகளை இருதயத்தில் பதித்துக் கொண்டு விசுவாசத்தோடு தேவனை அறிக்கை செய்து தேவனை மையப்படுத்தும். கர்த்தர் நமக்கு அது உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து பிடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சுமத்துறோம். நீங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகள் தான் எங்களோட வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நீங்க சொன்ன வார்த்தைகளை நினைத்து உங்களை மையப்படுத்த எங்களை எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.